இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஏன் கண்களை மூடி இறைவனை வழிபடக்கூடாது தெரியுமா என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பக்தர்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். பலரும் கோவிலுக்கு நீண்ட வரிசையில் நின்று கருவறையின் அருகில் வந்ததும் மூலவரை கண்டவுடன் கண்களை மூடி தங்களையும் மறந்து இறைவனுக்கு ஆரத்தி எடுப்பது கூட தெரியாமல் நின்று கொண்டிருப்பார்கள். நாம் கோவிலுக்கு எதற்காக செல்கின்றோம்? இறைவனை மனதார பார்த்து மகிழ்வதற்காகவும் அவரிடம் நமது வேண்டுதல்களை கேட்பதற்காகவும் தானே செல்கின்றோம். ஆனால் அங்கு சென்று இவ்வாறு கண்களை மூடி நின்றிருந்தால் இறைவனை எவ்வாறு நம் மனதிற்குள் கொண்டு வர முடியும்? கோவிலுக்கு செல்லும் போது உங்களால் முயன்ற பூ, பழம், தேங்காய், அபிஷேக பொருட்கள், விளக்கு ஏற்றுவதற்கான நெய் முதலியானவற்றை கொண்டு செல்வது மிகவும் விசேஷமானதாகும். இவற்றை கொண்டு செல்ல இயலாத சூழ்நிலையில் உள்ளவர்கள் இதற்காக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இறைவனை மனதார வேண்டும் பொழுது உங்கள் கண்களில் இருந்து சுரக்கும் ஒரு சொட்டு நீரே இறைவனுக்கு உங்களை பிரியமானவராக மாற்றும். ஒவ்வொரு கோவிலுக்கென்று தனிப்பட்ட வழிமுறைகள் இருக்கும். அவ்வாறு அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப இறைவனை வழிபட்டு கோவிலை பிரதட்சணம் செய்துவிட்டு வர வேண்டும். எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இறைவனை வழிபடலாம். கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடலாம். வீட்டில் பூஜை செய்து இறைவனை வழிபடலாம். தினமும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கோவில் கோபுரத்தை பார்த்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று 3 முறை சொல்லி இறைவனை வழிபடலாம். இருப்பினும் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பௌர்ணமி, அமாவாசை, மாத பிறப்பு, வருட பிறப்பு, கிருத்திகை, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், பிரதோஷம், சதுர்த்தி, ஏகாதசி, சிவராத்திரி, பிறந்த நாள் மற்றும் பண்டிகை நாள் இது போன்ற விசேஷ நாட்களில் தவறாமல் சென்று இறைவனை வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். கருவறைக்கு அருகில் வந்து மூலவரை கண்டதும் ஒரு நொடி கூட வீணாக்காமல் கையெடுத்து தொழுது இறைவனை கண் இமைக்காமல் பார்த்து ரசித்து மனதிற்குள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உன்னை மனதார தரிசித்து உள்ளம் குளிர்ந்தேன், நீ என் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருந்து அருளாசி வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் இல்லத்திலும் எழுந்தருளுமாறும் வேண்டிக் கொள்ள வேண்டும். வீட்டில் தினமும் பூஜை செய்யும் போது கோவிலில் தரிசித்த இறைவனின் திருவுருவத்தை மனதில் நினைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வது இறைவனே நம் வீட்டில் இருந்து நமக்கு அருள் புரிவது போன்ற மகிழ்ச்சியை உண்டாக்கும். இதற்காகவே கோவிலுக்கு சென்று இறைவனை பார்க்கும்போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இனிமேல் நீங்களும் கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு நொடி கூட வீணாக்காமல் இறைவனை கண்டதும் மனதார மனம் குளிர வேண்டிக் கொண்டு அவரை கண் இமைக்காமல் பார்த்து மகிழுங்கள் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.